மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பது ஒன்றும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா? சிங்க வேட்டைக்கு போவான். வேட்டைக்கு மட்டும் தான் சிங்க வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிடுவான். Honorable Prime Minister by his name. You cannot call the Chief Minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. நீங்க தைரியமா என்கிட்ட வந்து பேசி பாருங்க. இதெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தா அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பது ஒன்றும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேள்விங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரி அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்க. சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா, வந்து தூங்கிடுமா. சிங்கம் வேட்டைக்கு போவான். வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிடுவான். அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன். இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். நமது முதலமைச்சர் அவர்களை அவரின் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவாங்க. நீங்க என்ன கூப்பிடுற, அங்கிள் கூப்பிடுற, தாத்தா கூப்பிடுற, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. You cannot call the Honorable Prime Minister by his name. You cannot call the Chief Minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை. நீங்க கமெண்ட் போடுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டீங்க. அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க தைரியமா என்கிட்ட வந்து பேசி பாருங்க. என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, நான் பேக், உங்க தலையை எடுத்துருவோம். நாங்க ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க. நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டி வாங்க வீடு, அங்க வந்து எடுங்க. ரோட்ல எடுத்துறீங்க, தலை வேற துண்டா போய் கிடக்கும், வீட்டுக்கு வாங்க. இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தா கல்லூரியில் படிச்சிருக்கேன், கல்லூரி ரவுடிசத்தை பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனால் தரம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். We are all popular people. When we speak, we should speak the truth. நீட்டை பத்தி சொல்கிறீர்கள், நீட் வேண்டான்றீங்க. ஏன் வேண்டாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீட்டால் பயனாளி இல்லையா? நீட்டை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது? ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும், தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும். இங்கு காவல்துறை எல்லாம் பாக்குறேன், அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரி அமர்த்தி விட முடியுமா? அமர்த்தலாமா? பணி சிறப்பாக இருக்குமா? ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஐஏஎஸ் தர முடியும். இல்ல அவர் பாஸ் ஆகி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பரீட்சை எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை, உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை, அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிறேன் சொல்லியிருக்கிறார்கள். 6 லட்சத்தில் துவங்கி இது 22 லட்சத்துக்கு மேல் கேபிடேஷன் இல்லாம எம்பிபிஎஸ் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் பயிரலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. Why do you want to stop NEET? சொல்லுங்க. யாராலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அது தேவை தேவை தேவை. தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும். வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக் எடுக்க முடியும். ட்ரெயின் ஓட்டணும், ட்ரெயின் ஓட்டணும், பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது. இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம், அதுக்கு பஞ்சு வைக்கூடாது சொல்லக்கூடாது. முன்னாடி சொல்லியிருக்காரு, எதை கேட்டாலும் பாசிசம் அரசு, பாசிசம் அரசு. I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. Benito Mussolini, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம். படிச்சிருப்பாரு நினைக்கிறது பேசுறாரு. அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிஸ்ட், டாம் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. நீங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றாரு இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர் 25 தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா. அங்க இருக்கிற காஷ்மீர் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு. அங்க இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்கள். அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்தி இருக்கிறாரா? ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்களின் 12 கால ஆட்சியில எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயில் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. Don't plant wrong information to the public. நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள்.
இங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அபுதாபி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a Muslim country. அங்க பேப்ஸ் மந்திர் நாராயணசாமி பேப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇல அரபு நாடுகளில அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க, இப்ப தெரியும். பேப்ஸ் மந்திர் கட்டியிருக்காங்கன்னா யாரால? அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது. மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா? கேட்கிறேன் விஜய் அவர்களே. Don't plant this wrong information. இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் எதிரிகள் அல்ல. Do not repeat the same thing time and time again. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது. இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள், விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம். ஆகவே அவர் சொல்லிக்கொள்ள அதுக்கப்பட்டதில்லை. 832 மீனவர்கள் 832 மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப மோடியின் ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை? 6 பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள். அங்கு கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள். ஒரு மீனவ சகோதரர் கூட மரணமடையவில்லை இந்த 12 கால ஆட்சியில. Do you have data with you, Vijay? Do you have it? தலைவரை இழிவுபடுத்தாது. அதுக்கப்புறம் சொல்றாரு கச்சத்தீவை மீட்டு தாருங்க என்றாரு. கச்சத்தீவை தார வந்தது யாரியா? 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்டாரநாயக்க அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்ற ஆட்சி, கலைஞர் ஆட்சி. கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது, இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் அது கொடுக்க கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார், இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார். Do you know this information, Vijay? Do you know this information? வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள். கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள். நீங்க என்ன பண்ணணும்? மோடிஜி அவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து இந்த மண்ணை தாராளமாக கொடுத்து விட்டார்கள். நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க கேட்டு பார்த்து. அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆக எதையும் தப்பா சொல்லிடாதீங்க. தாராளமாக கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கின்றேன். ஆக தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அது எதுக்காக சொல்றேன்னா, இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது. ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இன்று நீங்க பாக்குறீங்க, பல இடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது, திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. நான் காவல்துறையை குறை கூறவில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும். அது போதையின் கொடுமைதான், போதையின் வெளிப்பாடுதான், போதை பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது, மக்களை தூண்டுகிறது. ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்கள். ஆக 2026 தேர்தல் நாம் சந்திக்க தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, எளிதான தேர்தல் அல்ல. நம்ம போயெல்லாம் ஜெயிச்சலாம் நினைக்க கூடாது. ஆனால் உறுதியாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், வாக்குகளை எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு சேகரித்து ஆட்சி பீடத்தில் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைத்தர வேண்டும்.